விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கம். உங்களால் எந்த ஒரு செயலையுமே ஒன்று இங்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா அங்கிட்டு இருக்கணும். ஒன்று இந்த தொழிலை பண்ணணும், இல்லை அந்த தொழிலை பண்ணணும். ஒன்று இந்த வேலையில் இல்லை இறுதி வரைக்கும் இதை நல்லா நம்மளோட ஸ்கில்லை கற்றுக்கிடணும், இல்லைன்னா இன்னொரு வேலையை நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு உங்கள் மனது எப்பொழுதுமே இருக்காது. ஏனாவது ஒரு வேலையில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய மேல் அதிகாரிகளோ இல்லைன்னா உங்களுடன் வேலை பார்ப்பவனுக்கோ இடையில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே அந்த ஒரு வேலையை விட்டு சென்றணும் அப்படிங்கிற மனசு தான் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். மற்றவன் எப்படா நம்மளை இப்படி கூறலாம் அப்படிங்கிற ஒரு ஈகோ உங்களுக்கு எப்பொழுதுமே உங்கள் மனசில் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மற்றவங்க என்ன நினைச்சாலும் சரி, நான் இப்படித்தான் இருப்பேன், இனி யாரும் எந்த விதமான தப்புமே சொல்லக்கூடாது, மற்றவனைய ஒரு மாதிரி பார்த்து அவன் கம்பெனியில் நான் வேலை பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உணர்வு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். இப்படி இருந்து தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே அழித்துக்கிட்டீங்க. ஒரு இடத்துல நீங்கள் நிலைமையாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆண்டுகள் வர இருந்து இந்த ஒரு தொழிலையோ அல்லது அந்த ஒரு வேலையையோ நீங்கள் கற்றுக்கிட்டு வெளியே வரணும். ஆனால் உங்களால் அது முடியவே முடியாது. ஒரு வேலைக்காக நீங்கள் மாறிட்டே இருப்பீங்க. நீங்கள் படித்தது ஒன்றா இருக்கும், உங்களுடைய வேலை ஒன்றாக இருக்கும். இதனால் உங்களுக்கு பிற்காலத்தில் இப்போ ஒன்றும் உங்களுக்கு தெரியாது, பிற்காலத்தில் உங்களுக்கு இதனால் பிரச்சனைகள் வரும், அடிக்கடி ஏற்படும். படித்தது ஒன்றா இருக்கும், உங்களுடைய வேலை ஒன்றா இருக்கும். இதனால் உங்களுக்கு திருமணம் கூட நடக்காமல் தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட சரியான வேலை இல்லை, சம்பளம் பத்தலை அப்படின்னு உங்களை தள்ளி போய்கிட்டே போக வாய்ப்பு அதிகமாக இந்த விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இருக்கும். இது அனைத்திற்கும் காரணம் உங்கள்கிட்ட இருக்கிற ஈகோ. அந்த ஈகோவை நீங்கள் மாற்றிக்கிடணும். மற்றவங்க கூறுறது எதுக்காண்டி கூறுறாங்க, நம்மளுடைய நன்மைக்காக அவங்க பேசுகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் மனசால் உணரணும். அதை உணர்ந்தால் மட்டும்தான் உங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நீங்கள் எதை பற்றியுமே சிந்திக்காமல் நாளை என்ன நடக்கும் அப்படிங்கிறத சிந்திக்காமல் இந்த ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல உங்களை விட அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. இந்த நிமிடம் வரைக்கும் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. அது கணவன் மனைவி சண்டையாக இருக்கட்டும், குழந்தைகளுடன் சண்டைகளாக இருக்கட்டும், யாருடன் நானும் இருந்தாலும் சரி, உங்களுடைய மனசை நீங்கள் எப்பொழுதும் யாருக்காகவும் மாற்றிக்கிடவே மாட்டீங்க. அதே மாதிரி உங்கள் ஈகோவையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. அது உயிருக்கு உயிராக காதலித்த பெண்ணோ ஆணோ யாராக இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் யாருக்குமே உங்களுடைய ஈகோவை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. இதனால் உங்களுக்கு அடிக்கடி ஏதாவது சண்டை சச்சரவு ஏற்பட்டே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். அதை நீங்கள் மாற்றணும்னு நினச்சாலும் உங்களால் மாற்ற முடியாது. அதுக்கு நீங்கள் மிக பொறுமையாக இருக்கணும். எந்த விதமான செயல்கள் நடந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அப்படி ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதிலிருந்து வெளிவர முடியும். ஆனால் உண்மைக்கும் உங்களுடைய ஈகோவை மட்டும் நீங்கள் குறைத்து ஒரு வேலையை நீங்கள் சரியாக கற்றுக்கிட்டு ஒரு தொழிலை நீங்கள் பண்ண தொடங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை விட வாழ்க்கையில் யாராலையும் முன்னுக்கு வரவே முடியாதாங்க. அவ்வளோ கடின உழைப்பும் உங்கள்கிட்ட இருக்குது, புத்திசாலித்தனமும் உங்கள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி அந்த அளவுக்கு கோபமும் உங்களுக்கு வரும். யாராவது ஏதாவது கூறிட்டாங்க அப்படின்னா படக்குன்னு உங்களால் நீங்கள் வார்த்தைகளால் அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி பேசியிருப்பீங்க. இதனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் இதை உங்களால் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களால் முடியவே முடியாது. இத்தனை நாட்கள் வர உங்களுடைய வாழ்க்கை இப்படியே போய்கிட்டே இருக்கும். இதை மாற்றணும்னு நினச்சா உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி மற்றவங்கள நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா ஒருபோதும் உங்களுக்கு பிரோஜனமே கிடையாது. உங்களுடைய கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ சென்றுவிடும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையப்போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நீங்க இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா அது அனைத்திற்குமே காரணம் நீங்கள் போராடி உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் வெற்றி பெற்றிருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சண்டை சச்சரவுகள், ஒவ்வொரு பிரச்சனைகள், அது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வேலை செய்யும் பொழுது ஃபுல்லாக உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டுக்கின்றே தான் இருக்கும். இதை நீங்கள் நினைச்சாலும் உங்களால் நிறுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளையுமே கடந்து செல்வது உங்களுக்கு அதிக அளவு வெற்றியை, அதாவது இந்த ஒரு நாள் நம்ம கடந்துட்டோம், இதனால் நமக்கு அதிக நன்மை இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு நீங்கள் போராடி ஒவ்வொரு நாளையும் எந்த விதமான பிரச்சனைகளையும் நிறைய சவால்களையும் சந்தித்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டு இருக்கீங்க.
நீங்கள் என்னதான் ஓடிக்கொண்டிருந்தாலும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொண்டு சென்றாலுமே நீங்கள் முன்னர் செய்த சில தவறுகளாலும் சிலருக்கு நீங்கள் செய்த அவமானத்தினாலும் அவங்க உங்களுக்கு எதிர்பாராம அவங்க உங்களுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. எந்த நேரத்திலிருந்து உங்களுக்கு யார் நெருக்கடி கொடுப்பாங்க? அதுவும் தொழில் ரீதியாக இருக்கலாம், வேலை செய்கின்ற ரீதியாக இருக்கலாம். அந்த நீங்கள் முன்னர் செய்த சில தவறுகளாலும் பாவங்களாலும் அந்த நபர் மீண்டும் உங்களுக்கு தேவையில்லாத சில நெருக்கடிகளை இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுடைய கோபம் இன்னும் அதிகமாகிக்கிட்டே தான் போகும். அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. ஆனால் இது அனைத்திற்குமே காரணம் நீங்கள் முன்னர் செய்த தவறுகள் மட்டுமே. உங்களுடைய தவறுகளை இதுக்கப்புறமாவது நீங்கள் திருத்தி வாழுங்க. மற்றவங்கள மதிங்க. நம்மளும் ஒரு மனிதன், அவனும் ஒரு மனிதன் என்று நீங்கள் நினைத்து இப்பொழுது வாழத் தொடங்குகிறீர்களோ அப்பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள்னு எல்லாமே தீரும். ஆனால் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் கடந்து போகிறீங்க, இல்லைன்னு கூறலை. இருந்தாலும் மற்றவங்க பேச்சுக்கும் அவங்க சொல்கிறதையும் நீங்கள் காது கொடுத்து கேட்கணும். நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் யார்கிட்டையாவது பேசும் பொழுது நீங்கள் ரொம்ப மென்மையாக பேசணும், தன்மையாக பேசணும். அதை விட்டுட்டு அவங்க திருப்பி பேச முடியாத அளவிற்கு அவங்க வாயை அடிக்கிற மாதிரி நீங்கள் பேசுவீங்க. அதுதான் உங்களிடம் இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம். அதை நீங்கள் எப்போ மாற்றிக்கிறீங்களோ உங்களுக்கு பழக்கமும் நட்புறவும் சரி அதிகமாகவே ஏற்படும். உறவினர்களும் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் எவ்வளவுதான் ஒரு நல்ல நிலைமைக்கு சென்றாலும் உங்கள் பேச்சாலேயே சில நபர்கள் உங்களை விட்டு பிரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இருக்கிற வேலையையும் நீங்கள் கெடுத்துக்கொள்வதற்கும் அந்த பேச்சு மட்டுமே உங்களுக்கு காரணமாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் எப்படியாவது மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையானது நடக்கும். அதே மாதிரி கவனமுடன் நீங்கள் செயல்படணும். எங்கு சென்றாலும் எந்த விதமான வேலைகளை செய்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த ஒரு நாளில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தேவையில்லாத கை கால்கள்லையோ இல்லைன்னா வாகனத்தில் செல்லும் பொழுதும் தேவையில்லாத ஆபத்துகளும் விபத்துகளும் நீங்கள் வேலை செய்கின்ற இடத்திலிருந்தே உங்களுக்கு நடக்கும். மிஷின் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா மிகவும் கவனமாக இந்த ஒரு நாளில் நீங்கள் வேலை செய்யணும். இல்லைன்னா உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இந்த ஒரு நாளில் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. எனவே அதையும் நீங்கள் பார்த்து தான் வேலை செய்யணும். வேலை பார்க்குற இடத்துல நெருக்கடியும் உங்களுக்கு அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அந்த நெருக்கடியிலையும் அவங்க கொடுக்குற அந்த டார்ச்சர்லேயும் நீங்கள் கோவப்பட்டு உங்களுடைய ஈகோவை நீங்கள் அந்த ஒரு மிஷின்லேயோ உங்களுடைய வேலையிலையோ நீங்கள் காட்டும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் அங்கேருந்து உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஆரம்பிக்க தொடங்கும். எனவே இந்த ஒரு தவறை மட்டும் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. இந்த ஒரு நாளில் உங்களுடைய புதிய முயற்சிகளையும் புதிய புதிய விஷயங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க. புதிய தொழிலை தொடங்க போகிறீங்க. ஏன்னா எதுவாக இருந்தாலும் சரி, புதிய வீடு வாங்குறதா இருக்கட்டும், புதிய மனைகள் வாங்குவதாக இருக்கட்டும், நிலமோ வாகனங்களோ எதுவாக வாங்க வேண்டியது இருந்தாலும் இந்த ஒரு நாளில் நீங்கள் வாங்காதீங்க. உங்களுக்கான நேரம் இது கிடையாது. நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு விபத்துகளோ இல்லைன்னா நீங்கள் வாங்குகின்ற இடத்து மூலமாக பிரச்சனைகளோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு கட்டாயம் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். எனவே அதனை நீங்கள் தள்ளி போட்டு இது உங்களுக்கான நேரம் கிடையாது, உங்களுக்கான நேரம் வரும்பொழுது நீங்கள் வாங்குங்க. இத்தனை ஆண்டுகள் இத்தனை மாதங்கள் நீங்கள் வாங்காமல் காத்து கொண்டு இருந்தீர்கள், இன்னும் சில மாதங்கள் மட்டும் உங்களால் காத்து கொண்டு இருக்க முடியாதா? எனவே அதை உடனே நீங்கள் தள்ளி போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். வாகனத்தில் செல்லும்போது மிகவும் கவனமாக செல்லணும். இந்த ஒரு நாளில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அடிக்கடி ஏற்படும். அப்படி மனக்குழப்பங்கள் ஏற்படும் பொழுது நீங்கள் செய்கின்ற வேலையிலிருந்து உங்களுடைய அந்த மனக்குழப்பத்தை அந்த என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறத யோசிச்சுக்கிட்டே உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனத்தை விட்டுறக்கூடாது. அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய உடம்பு ரீதியாகவும் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும். இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நடக்கும். இந்த ஒரு நாளானது உங்களுக்கு கவனம் மிக்க ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். இது அனைத்தும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நடக்கிறதா இல்லையா என்பதையும் கமெண்ட் பையிலாக கூறுங்கள். உங்களுக்கு இதுபோக வேறு ஏதேனும் தகவல்கள் தேவைப்பட்டால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட் பையிலாக